வணக்கம் my dear friends and subscribers, welcome back to Crickals YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் நியூசிலாண்டோட ஃபர்ஸ்ட் T20 மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்ச் 21 February Wednesday மார்னிங் 11:40க்கு ஸ்கை கிரவுண்ட் வெல்லிங்டன்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, கிராண்ட் லீக்கான டீம் எப்படிலாம் மேக் பண்ணலாம், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் கிராண்ட் லீக்கான ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீம் அண்ட் கிராண்ட் லீக்கான டெமோ டீம், இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துறோம் அப்படின்னா இந்த டீம் அப்படியே உங்களுக்கு சேஃபா படுது அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்க. இல்ல இதுல 1 or 2 சேஞ்சஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஏன்னா ஃபேண்டசி ரிலேட்டடா உங்களுக்கும் ஒரு சில நாலேஜஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை நம்ம கொடுக்குற டீம் கொஞ்சம் வீக்கா இருக்கு, நம்ம 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க ப்ளே பண்ணி சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல மட்டும் கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா ஸ்கை கிரவுண்ட் வெல்லிங்டன்ல தான் மேட்ச் நடக்க போகுது. வெல்லிங்டன் அப்படின்னு வந்துட்டாலே நியூசிலாந்து சைடு போயிட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி பேட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளான பிச்சுனே சொல்லலாம். ஏன்னா கிரவுண்டோட டைமென்ஷனே அவங்க வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் பேட்டர்ஸ்க்கு கொடுங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 143. ஸோ இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் ஓவராலாக 16 மேட்சஸ் மோதிருக்காங்க. அதில் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் 6 மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் 10 மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைடில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதுவே லாஸ்ட் 5 years அப்படின்னு வந்துடுறாங்க அப்படின்னா ரெண்டு டீமும் நேருக்கு நேர் 7 மேட்சஸ் மோதிருக்காங்க. அதில் ஆஸ்திரேலியா 3 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. 4 மேட்ச் பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு நியூசிலாந்து ரொம்பவே டஃபஸ்ட் டீமா இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வென்யூல கடைசியாக நடந்த 5 T20 மேட்சஸ்ல ஓவராலா விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் 70 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ் 36, ஸ்பின்னர்ஸ் 34 விக்கெட் எடுத்தாங்க. பெருசா பவுலர்ஸ் டாமினேட் கிடையாது. ரெண்டு பவுலர்ஸுமே ஃபேஸ் பவுலராக இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஆவரேஜாக ஈக்குவலாக தான் விக்கெட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த வென்யூவில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வென்யூவோட ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிலோ 140 அதுக்குள்ள 5 இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 200லேருந்து 240க்குள்ள 4 இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 140லேருந்து 180க்குள்ள 3 இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 180லேருந்து ஒரு 200க்குள்ள 2 இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ அதிகப்படியா 200லேருந்து 249 அண்ட் தென் 140 கீழே 5 இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஒன்னு பேட்டிங் ஸ்கோர் ஆடுறாங்க அப்படின்னா 140க்கு கீழே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டார்கெட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா 180+ போறதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த வென்யூல. ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை யூஸ் பண்ணி டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். அண்ட் நீங்க என்ன ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ட்ரீம் 11 மாறா, அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸா நீங்க ஒரு முறை நீங்க மை மாஸ்டர் 11 ட்ரை பண்ணி பாருங்க. எதனால அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல வரேன். இப்போ நீங்க ட்ரீம் 11ல பிளே பண்ண போறீங்க, அதுவும் பர்டிகுலரா ஸ்மால் லீக். கிராண்ட் லீக்ல நீங்க பிளே பண்றதுக்கு ட்ரீம் 11 ரொம்பவே சூட்டபிளான ஆப். ஆனா அதுவே ஸ்மால் லீக்ல எவரி மேட்ச் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நீங்க நினைச்சு பிளே பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரீம் 11ஓட என்ட்ரி ஃபீஸையும் அண்ட் தென் மை மாஸ்டர் 11ஓட என்ட்ரி ஃபீஸையும் செக் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு 10,000 ரூபா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வர கான்டெஸ்ட், அது 2 ஸ்பாட் 3 ஸ்பாட் 4 ஸ்பாட் இது 3மே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 3 சேர்த்து நீங்க 3 கான்டெஸ்ட் நீங்க பிளே பண்ண போறீங்க ஒரு மேட்சுக்கு அப்படின்னா ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் நம்மளால சேவ் பண்ண முடியும். ஏன்னா ட்ரீம் 11 விட இந்த 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் என்ட்ரி ஃபீஸ் வந்து மை மாஸ்டர் 11ல கம்மியாவே இருக்கு. எதனால நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ஒரு 3 கான்டெஸ்ட் நீங்க பிளே பண்ண போறீங்க ட்ரீம் 11ல அப்படின்னா அதுவே மை மாஸ்டர் 11ல பிளே பண்றீங்க அப்படின்னா 1000 ரூபா வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும். ஒரு மேட்சுக்கு உங்களால 1000 ரூபா சேவ் பண்ண முடியுது. ஒரு 5 மேட்ச் விளையாட போறீங்க அப்படின்னா 5000 வரைக்கும் உங்களால மணி சேவ் பண்ண முடியும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க இன்னொரு மேட்ச்ல கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மணியை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ஸோ மை மாஸ்டர் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரெண்டு ஆப்புக்கும் நீங்க உள்ள என்ட்ரி ஃபீஸை செக் பண்ணி பார்த்துட்டு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. ஸோ மை மாஸ்டர் 11 ஆப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இன்வைட் கோட் Crickals. ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம்.
நியூசிலாந்து சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஃபின் ஆலன், டேவன் கான்வே ரெண்டு பேரும் தான் இனிஷியலா இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல வில் யங் வர போறாரு. அண்ட் தென் கிளென் பிலிப்ஸ், மார்க் சாப்மன், ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் சாண்ட்னர், ஆடம் மில்னே, டிம் சவுத்தி, இசோதி, லாக்கி ஃபெர்குசன். இதுதான் நியூசிலாந்து டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இதுல நியூசிலாந்து டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிச்சல் சாண்ட்னர் அண்ட் தென் டிம் சவுத்தி இவங்க ரெண்டு பேரும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கேயே ஓவராலா 8 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆடம் மில்னேட் இருந்து நம்ம 2ல இருந்து ஒரு 3 ஓவர் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் இசோதி ஒரு 3 ஓவர் போல் போடுறதான பாசிபிள் இருக்கு. அண்ட் தென் லாக்கி ஃபெர்குசன் இருந்து ஒரு 3 ஓவர். ஸோ பேலன்ஸ் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருந்து ஒரு 9 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓவராலா இவங்க எல்லாருமே சேர்த்து 17ல இருந்து ஒரு 18 ஓவர் போல் பண்றதான சான்ஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்கு ஒரு 2 ஓவர் ரச்சின் ரவீந்திராட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பவுலிங் ஸ்ட்ராட்டஜில தான் நியூசிலாந்து டீம் பவுல் பண்ண போறாங்க. அண்ட் தென் ஆஸ்திரேலியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறது டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட் இவங்க ரெண்டு பேரும் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல மிச்சல் மார்ஸ் அண்ட் தென் கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் தென் ஜாஸ் இங்கிலீஷ், டிம் டேவிட் அண்ட் தென் பேட் கமின்ஸ், நாதன் எல்லிஸ், மிச்சல் ஸ்டார்க், ஜாஸ் ஹாசல்வுட், ஆடம் ஜாம்பா. இது ஆஸ்திரேலியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா பேட் கமின்ஸ் ஒரு மெயின் பவுலர். இனிஷியலா நியூ பால் பேட் கமின்ஸ் அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் தென் ஜாஸ் ஹாசல்வுட் இந்த 3 பவுலர் தான் நியூ பால பவுல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் தென் நாதன் எல்லிஸ் அண்ட் தென் ஆடம் ஜாம்பா இந்த மாதிரி 5 மெயின் பவுலரோட வர போறாங்க. இதுல 1 or 2 ஓவர்ஸ் கிளென் மேக்ஸ்வெல் வந்து நம்ம ஓவராலா நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல அதிகப்படியான ஓவர் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க், ஜாஸ் ஹாசல்வுட் அந்த இவங்க ரெண்டு பேரும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் இருக்கு. பேட் கமின்ஸ்ல இருந்து ஒரு 3 ஓவர் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் நாதன் எலிஸ்ல இருந்து ஒரு 2 ஓவர் அண்ட் தென் கிளென் மேக்ஸ்வெல் இருந்து 2 ஓவர், ஆடம் ஜாம்பாட் இருந்து ஒரு 4 ஓவர். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில தான் ஆஸ்திரேலியன் டீம் பொறுத்த வரைக்கும் போல் பண்றதான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கு எந்த மாதிரிலாம் டீம் பிக் பண்ணலாம், அதுல யாருக்கெல்லாம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு டீமை ரெடி பண்றோம் அப்படின்னா 6ல இருந்து ஒரு 8 பிளேயர்ஸை மட்டும் சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 5ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸை ரிஸ்கா ட்ரை பண்ணாலே போதும். எவரி மேட்ச் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இவங்க 6 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஆன ஆப்ஷன்ல வந்துருவாங்க. மேட்ச் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்க தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. எதை வச்சு இவங்க சேஃபா வருவாங்க அப்படின்னா ஒன்னு டியூவல் ஆப்ஷன் இருப்பாங்க, ஆல்ரவுண்டரா இருப்பாங்க, இல்லைன்னா டாப் தரல வரக்கூடிய விக்கெட் கீப்பரா இருப்பாங்க, இல்ல பவுலர் எடுத்துட்டோம் அப்படின்னா டெத்ல பவுல் பண்ணுவாங்க, இல்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலரா இருப்பாங்க. ஸோ இதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம டீமை பிக் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல். டுயல்ல 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். ஏன்னா பேட்டிங்லயும் செகண்ட் டவுன்ல வரனால T20 அப்படின்னு எடுத்துட்டால ஆவரேஜா 10ல இருந்து ஒரு 25 ரன் கிளென் மேக்ஸ்வெல் எதிர்பார்க்கலாம். 2 ஓவர் போல் பண்றாரா. ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்லயே 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. டேவன் கான்வே அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா, மார்க் சாப்மன், மிச்சல் சாண்ட்னர் இந்த மாதிரி 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால கிளென் மேக்ஸ்வெல் நம்ம 2ல இருந்து ஒரு 3 ஓவர் பவுலிங்ல எதிர்பார்க்கலாம். அதுல ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஃபீல்டிங்ல அதிகமா கேட்ச் பிடிக்கிறாரு நினைக்கிறார். ஓவராலா பார்க்கும்போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம கிளென் மேக்ஸ்வெல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துட்டாலே அவங்க ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுலயும் சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு கிளென் மேக்ஸ்வெல் ரொம்பவே சூட்டபிளா இருப்பாரு. அண்ட் தென் டேவன் கான்வே பொறுத்த வரைக்கும் அவருமே டியூவல் ஆப்ஷன் தான். ஏன்னா டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வராரு. அந்த அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ஒரு 20 ஓவர் விக்கெட் கீப்பரா அதுல கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டோ கிடைக்கிறதான பாசிபிள் இருக்கு. அந்த அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. இன் பர்டிகுலரா இந்த வெல்லிங்டன் கிரவுண்ட்ல போத் இன்னிங்ஸ் சரி 35+ ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கனால ஆவரேஜா நம்ம கிட்ட இருந்து நம்ம ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸை டேவன் கான்வே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் டேவிட் வார்னர் இவரு கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன் தான், இருந்தாலும் டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல வராரு. அந்த அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம் செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். T20s மட்டும் தான் ஆட போறாரு. குயிக் ஃபயரா 20ல இருந்து ஒரு 40 ரன் பவர் பிளேலயே அடிச்சாடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபீல்டிங்ல அதிகமா கேட்ச் வர இடத்துல தான் நிக்க போனால ஒரு கேட்ச் மினிமம் இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எவரி மேட்சுமே. ஸோ ஒரு கேட்ச் பிடிக்கிறாரா 8 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஒரு 20 ரன் அடிச்சா கூட ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரனால ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் டேவிட் வார்னர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அவருமே சேஃபான ஆப்ஷன். ரீசெண்ட் டைம் ஃபார்மை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். அண்ட் தென் ஜாஸ் இங்கிலீஷ் இவரோட பேட்டிங் டவுன் ஓப்பன்ல கூட இவர் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல T20ஸ்ல ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. இப்போ பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் ஓப்பன் பண்றதுனால ஜாஸ் இங்கிலீஷ் கொஞ்சம் மிடில் தான் வர போறாரு. மிடில் வந்தா ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் அடிச்சா போதும். சேஃபான ஆப்ஷன்ல ஜாஸ் இங்கிலீஷ் வரதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா
ரீசெண்ட் டைம் செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ 2 ஓவர் இவர்கிட்ட நம்ம பவுலிங்ல எதிர்பார்க்கலாம். பேட்டிங்லயும் உள்ள இவர்கிட்ட நம்ம ஒரு 15 இருந்து ஒரு 25 ரன், ஃபீல்டிங்ல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ரச்சின் ரவீந்திராவும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளான பர்சன் தான். அண்ட் தென் டீம் சவுதி பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்லவே தேவையில்ல, நமக்கு நல்லாவே தெரியும். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். அதுல 2ல இருந்து 3 ஓவர் வந்து டெத்ல தான் பவுல் பண்ண போறாரு. ஸோ இயர்லியா நியூ பால் அவருக்கு விக்கெட்டே கிடைக்கல அப்படின்னாலும் டெத்ல 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு விக்கெட் எல்பியாவோ போல்டாவோ எடுத்துட்டாரு அப்படின்னா அதுலேயே ஒரு 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. உள்ள பிளே பண்றது ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், 37 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். சப்போஸ் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டெத்ல உள்ள வந்து டெய்ல் ஹேண்டர் பேட்ஸ்மேனா ஒரு 5ல இருந்து 10 ரன் வரைக்குமே பேட்டிங்ல விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சேஃபான ஆப்ஷன்ல டீம் சவுதி வந்துறாரு. இந்த வென்யூல ஒரு நல்ல அவரேஜ் வச்சிருக்கனால 2 விக்கெட் போத் இன்னிங்ஸ்னாலும் சரி நம்ம டீம் சவுத்திட்டு இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சேஃபான ஆப்ஷன் வந்துருவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்டான பிக். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல ஒன்னு நம்மள ரேங்க்ல மேல கொண்டு போவாங்க, இல்ல அப்படின்னா ரொம்ப கீழே கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் லோ பர்சன்டேஜ் பிக்ல இருக்கக்கூடிய பிளேயர். அதில் நம்ம எதை சூஸ் பண்ணி நம்ம பிக் பண்ணிருக்கோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல வராரு. ஸோ குயிக் ஃபயரா சப்போஸ் டேவிட் வார்னர் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாரு, டிராவிஸ் ஹெட் மேட்சை கொண்டு போறாரு, ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா டிராவிஸ் ஹெட் இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஆடம் மில்னே 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் பவுலிங்ல விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சப்போஸ் இவர் விக்கெட் கிடைச்சிருச்சு, 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்றாரு, ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரோ இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்ல நீங்க ஆடம் மில்னே வச்சு ரிஸ்க் எடுக்க விரும்பல, ஏன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் தான் பவுல் பண்ண போறாரு, இவரை வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபின் ஆலன் இன்னிங்ஸை ஓபன் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ ரீசெண்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். குயிக்கா ஒரு பேட்ல பட்டுச்சு அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் வரும், இல்லைன்னா இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாரு. நமக்கு நல்லாவே தெரியும். பட்டுச்சு அப்படின்னா 30+ ரன் ஃபின் ஆலன் பேட்ல இருந்து எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா இயர்லியா விக்கெட் விட்டுருவாரு. ஸோ ஃபின் ஆலன் அந்த ஆடம் மில்னே பத்தி சஃபல் பண்ணி கூட ரிஸ்கான ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த நார்தன் எல்லிஸ் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். அண்ட் தென் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் ஜாஸ் ஹேசல்வுட், பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் இவங்களுக்குலாம் விக்கெட்டே கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி மேட்ச்ல 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் நார்தன் எல்லிஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நார்தன் எல்லிஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இவங்க 3 பேர்த்தையுமே நீங்க ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுலயும் ஆடம் மில்னே ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா அப்படின்னா நீங்க ஃபின் ஆலனை கூட வச்சு நீங்க ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் டிஃபரன்ஷியலான பிக் இவங்க பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 40ல இருந்து ஒரு 70% யூசர்ஸ் இவங்கள ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இவங்களும் கொஞ்சம் கேம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மிச்சல் சாண்ட்னர். பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். அண்ட் தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் ஆவரேஜா ஆடக்கூடிய பிளேயர் தான். ஆனா பேட்டிங் டவுன் ரொம்ப கீழே இருக்கு. ஆனா 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரா, இந்த வென்யூல கொஞ்சம் நல்ல ஆவரேஜ் டீசென்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஈஸியா ஃபேண்டசி வைஸ் டீம்ல வரதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் டீம் டேவிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்லவே தேவையில்ல. T20s அப்படின்னு வந்துட்டாலே ரீசெண்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். எவரி மேட்ச் ஒரு கேட்சை பிடிச்சாரு, 8 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். 15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல ஒரு உள்ள வராரு. ஒரு 2 விக்கெட் போயிருந்தாலும் சரி, 3 விக்கெட் போயிருந்தாலும் சரி, டீம் டேவிட் தான் உள்ள அனுப்புறாங்க. கடைசி 5 ஓவர்ல ஒரு 10 பால் ஃபேஸ் பண்ணா கூட 20+ ரன் ஆடி கொடுத்துறாரு. ஸோ 20+ ரன் ஆறாரு அப்படின்னா ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. ஓரளவு பார்க்கும்போது ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ட்ரீம் டீமுக்குள்ளேயும் ஈஸியா வந்துறாரு டீம் டேவிட். ஸோ இவரையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். டெத்ல 1 or 2 ஓவர் பவுல் போட்டாரு. இவருக்கு விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட் கிடைக்கும். இல்ல அப்படின்னா விக்கெட்டை எடுக்காம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா கூட போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிளான் பிலிப்ஸ் சேம் டீம் டேவிட் எந்த ஆப்ஷன்ல ஆஸ்திரேலியன் டீம் யூஸ் பண்ண போறாங்களோ சேம் அதே கான்செப்ட் தான் கிளான் பிலிப்ஸ் பொறுத்த வரைக்கும். நல்ல ரீசெண்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். சப்போஸ் பவுலருக்கு யாருக்குமே விக்கெட் கிடைக்கல அப்படின்னா அன்பார்ச்சுனேட்டா இவர் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் பவுல் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் எடுத்துறாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அதெல்லாம் செகண்டரி. இருந்தாலும் பேட்டிங்ல இவர்கிட்ட நம்ம ஒரு 15 ரன் எதிர்பார்க்கலாம். ஃபீல்டிங்ல இவருமே அதிகமா கேட்சை பிடிக்கிற இடத்துல நிற்கிறனால 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இவருமே ட்ரீம் டீம் வரத சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஜாஸ் ஹேசல்வுட். அவருக்கு இந்த மேட்ச் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பிக் பண்ணி பார்த்துருக்கோம். ஜாஸ் ஹேசல்வுட் பொறுத்த வரைக்கும்
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியன் டீம் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ல ஜாஸ் ஹேசல்வுட் சைடே போகல அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க அப்படின்னா ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர், சப்போஸ் நியூசிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்களா இசோதிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல ஆஸ்திரேலியன் டீம் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்களா ஆடம் ஜாம்பாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சப்போர்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்காத பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல கிளான் மேக்ஸ்வெல் 1, டெவன் கான்வே 2, டேவிட் வார்னர் 3, இதுவும் ரிஸ்கான ஆப்ஷன் தான். அண்ட் தென் டிம் சவுதி 4, ஜாஸ் இங்கிலீஷ் 5, ரச்சின் ரவீந்திரா 6, கிளான் பிலிப்ஸ் 7, ஜாஸ் ஹேசல்வுட் 8, இதுவும் ரிஸ்கான ஆப்ஷன் தான். இல்ல அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணக்கூடிய லெக் பிரேக் ஸ்பின்னர் ஆடம் ஜாம்பாவையோ இல்ல இசோதியோ சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க் 9, மிச்சல் சாண்டனர் 10, டிம் டேவிட் 11, டிராவிஸ் ஹெட் 12, ஆடம் மில்னே 13, அண்ட் தென் நாதன் எல்லிஸ் 14. ஆடம் மில்னே 2 ஓவர் தான் போல் பண்ணக்கூடிய பிளேயர், ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். இல்லைன்னா டாப் தடல ஓபன் பண்ணக்கூடிய ஃபின் ஆலனை கூட நீங்க சஃபல் பண்ணிக்கோங்க. இந்த 14 பிளேயர்ஸையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயரை யூஸ் பண்ணி நம்ம 11 பிளேயரை கொண்ட ஒரு டீமை சூஸ் பண்ண போறோம். இதுல ஒரு 8 பேர் ட்ரீம் டீம்ல வந்துட்டா கூட நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுவே ஒரு 10 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னா கிளான் மேக்ஸ்வெல், டேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்துருவாங்க. ஏன்னா 3 பேருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். இப்போ கிளான் மேக்ஸ்வெல் பேட்டிங், பவுலிங் அண்ட் தென் ஃபீல்டிங் 3லயுமே இருக்கக்கூடிய பிளேயர். டேவன் கான்வே டாப் தரல வரக்கூடிய பேட்ஸ்மேன் அண்ட் தென் அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ரச்சின் ரவீந்திரா 2ல இருந்து ஒரு 3 ஓவர் போல் பண்ணுவாரு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல மிடில் வராரு. ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். மோஸ்ட்லி மேட்ச் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்க தான் சேஃபா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதே நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேவிட் வார்னர் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். பேட்ல பட்டுச்சுன்னா ஸ்கோர் வரும், இல்லைன்னா ஏரியா விக்கெட் விட்டுருவாரு. அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு, ரிஸ்கான ஆப்ஷன். அண்ட் தென் டீம் சவுதி பொறுத்த வரைக்கும் டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ எப்படினாலும் டெத்ல 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் அவர் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ரிஸ்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க் இவருமே ரிஸ்கான ஆப்ஷன் தான். விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 1ல இருந்து ஒரு 2-3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா கூட போறதான சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஃபின் ஆலனை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல. ஏன்னா பட்டுச்சு அப்படின்னா ஒரு பேட்ல இருந்து ஒரு 50+ ரன் குயிக்கா வந்துடும். இல்லைன்னா இயர்லியா விக்கெட்டை விட்டுருவார். ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்காத பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.